ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மஞ்சு குக்கிங் ஸ்டைல். நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ என்னன்னா கடமா தொக்கு, அதாவது கனவா மீன் தொக்கு. ஸோ இதை வந்து ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இங்கிலீஷ்ல ஸ்குவிட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். ஸோ வாங்க ஸ்குவிட் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் முதல்ல கனவா மீனை க்ளீன் பண்ணி வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ இதில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் உப்பும் தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சுக்கிறேன். நம்ம சாதாரணமாகவே வேக வைக்கலாம், ஆனால் நல்லா வெந்து வரணுன்றதுக்காக நான் குக்கரை பயன்படுத்துகிறேன். இந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நமக்கு கனவா மீன் சாஃப்டாக வெந்து வரும். இப்போ ஒரு கடாய் வச்சு இதில் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே 2 கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே வெங்காயம், நான் இன்னைக்கு 10 சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் எடுத்துக்கிட்டேன். பெரிய வெங்காயம் வந்து கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக தான். 4 பச்சை மிளகாய் நீலவாக்கில் கீரி போட்டுக்கோங்க. இதெல்லாம் வதங்கின உடனே 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். இப்போது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் பயன்படுத்துகிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சிருக்கிற கனவா மீனை இப்போ இது கூட ஆட் பண்ணலாம். ஸோ வெந்த உடனே பார்த்தீங்களா எப்படி சுருங்கியிருக்குன்னு. ஸோ இப்போ இதை இது கூட சேர்ந்து நல்லா சேர்ந்து குக் ஆகட்டும். மசாலாவோட சேர்ந்து வெந்து வரும்போது அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் ஒரு மூடி போட்டு மூடிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்குது. ஸோ நான் வந்து இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். மசாலாலாம் சேர்த்த உடனே தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். எதுக்காக நான் பாத்திரம் மாற்றினேன்னா, அந்த பாத்திரத்தில் ஹீட் அதிகமாக ஆகுச்சு. ஸோ சீக்கிரம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் பாத்திரத்தை மாற்றிக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் கொஞ்சம் சுண்டி இருக்குது. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு தண்ணி கொஞ்சம் தேவைப்பட்டது, திக்காக இருந்ததுன்றதுனால நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளவுதான். சிம்மில் வச்சு வேக விட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே கிரேவி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிக்கிட்டேன். அவ்வளவுதான். டேஸ்டான கனவா மீன் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்குவிட் கிரேவி நீங்கள் ஈஸியாக வீட்டில் செய்யலாம். இது எல்லாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ இப்படி செஞ்சிங்கன்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.